أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجعلنا لكم فيها معايش ومن لستم له برازقين. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم لا مانع لما أعطيت ولا مؤتي لما منعت ولا راد لما قضيت، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم. அளவில்லாத அருளாளன், நிகரே இல்லாத நிரப்பமான அன்புள்ளம் கொண்ட அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மனிதர்களுக்கெல்லாம் நல்வழி, நேரிய வழி என்று வழிகாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவரான, படைப்புகளில் ஆரம்பமானவருமான, படைப்புகளிலேயே மிக சிறந்தவருமான நம்மவர்களின் நபி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், அவர்களுடைய தோழர்கள் மற்றும் இந்த உலகிலே உண்டான பூமியான முஸ்லிமான ஆண் பெண் ஒவ்வொருவர் மீதும், நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபை, இந்த மாதர் மஜ்லிஸில் இஸ்லாமிய சார்ந்த சில விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் நல் தௌஃபீக் செய்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. கண்ணியமானவர்களே, இந்த மஜ்லிஸ் மிகப்பெரிய ஒரு பரக்கத்து நிறைந்த ஒரு மஜ்லிஸ். இது போன்ற நிகழ்வுகளை கொண்டுதான் நம்மளுடைய ஊர் செழிப்பாகுவதற்கு காரணமாக இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இருக்கும். ஈமானிய சிந்தனை, அல்லாஹ்வை பற்றி உண்டான சிந்தனை, மறுமையினுடைய சிந்தனை, உலக வாழ்வினுடைய நல் வழிகள் என்னென்ன என்பதெல்லாம் கலந்துரையாடுவது, ஒருவர் பேசி மற்றொரு கேட்பது, இதெல்லாம் ஒரு பக்கம் நன்மை என்று இருந்தாலும் அதை கொண்டு பரக்கத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த பரக்கத்தை வைத்துதான் நம்மவர்களும் நம்முடைய ஊரும் இன்ஷா அல்லாஹ் செழிப்படையக்கூடியதாக இருக்கிறது, செழிப்படைந்து கொண்டும் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் நிரப்பமாக கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகிலே எத்தனை ஜீவராசிகளை படைத்திருக்கிறானோ அத்துணை ஜீவராசிகளுக்கும் அத்தியாவசியமான, ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தையில சொல்வதா இருந்தாக்க ரிஸ்க் தேவை. அனைத்து ஜீவராசிகளுக்கும்
என்னென்ன விஷயங்கள் தேவையோ அத்துணை விஷயங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு வார்த்தையில் சொல்வது என்று சொன்னால் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப தேவை. வல்ல ரஹ்மான் அந்த ரிஸ்கை கூடவோ குறைச்சோ எல்லோர்களுக்கும் அல்ல தந்து கொண்டே இருக்கிறான். அந்த ரிஸ்க்கு நிரப்பமான முறையிலேயோ அல்லது தேவையான அளவுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ரிஸ்க்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கப்பெறாமல் எந்த ஜீவராசி உலகத்துல கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிப்பான், வல்லாஹு கைருர் ராஸிகீன், வல்லாஹு கைருர் ராஸிகீன். அல்லாஹ் இருக்கிறானே மிக சிறந்த ரிஸ்க் உடையவனாக இருக்கிறான், ரிஸ்கை தரக்கூடியவனாக இருக்கிறான். வேற யாராலையும் தர முடியாதுங்க. ரிஸ்கை தரக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் தன்னுடைய கையில் வச்சிருக்கிறான். குர்ஆன்ல நீங்க எடுத்து நிறைய பார்க்கலாம். அல்லாஹ் தான் ரிஸ்க் தரக்கூடியவன். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பான், நான் ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் தராமல் தடுத்து விட்டால் வேற யாராவது ரிஸ்க் தர முடியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. உங்களுக்கு ரிஸ்க் தருவது யாரு? நான் தடுத்து விட்டால் உங்களுக்கு தருவது யாரு? கண்டிப்பாக உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹ் தான் உணவளிக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் சிறந்த ரிஸ்க் உடையவன். அவனுக்கு நிகர் உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹ் என்பதற்கு மறுசொல் ரிஸ்க் தரக்கூடியவன் அப்படிங்கிறது தான். தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, இறைவன் அப்படிம்பாங்க. அந்த இறைவனுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, ரட்சகன். அந்த ரட்சகன், இறைவன் என்ற வார்த்தைகளுக்கெல்லாம் அரபு சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரப்பு. இறைவன், இரட்சகன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தைக்கு அரபு வார்த்தை என்னங்க? ரப்பு. அந்த ரப்புங்கிறது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். என்ன அர்த்தம்? இறைவன், இரட்சகன். அதுக்கு என்னங்க அர்த்தம்? ரிஸ்க் தரக்கூடியவன், இரணம் அளிப்பவன். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்பத்துல சொல்லி காமிப்பான், அல்ஹம்து லில்லாஹி, அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அந்த அல்லாஹ் யாரு? ரப்பில் ஆலமீன். இரு உலகத்திலையும் தேவையானவர்களுக்கு தேவையானதை கொடுத்து பரிபாலிக்கக்கூடியவன், ரட்சிக்கக்கூடியவன் என்ற அர்த்தம் தான் அந்த வார்த்தைக்கு. இந்த உலகமா இருக்கட்டும் அல்லது மறுமையா இருக்கட்டும், இரு உலகத்தினுடைய ரட்சகனும் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் தான் புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி பெருமையா குர்ஆன்ல சொல்லி காமிப்பான். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல நான் ஏற்கனவே சொல்லி காட்டிய வார்த்தை, வல்லாஹு கைருர் ராஸிகீன். ரிஸ்க் தருவதிலே மிக சிறந்தவன் அல்லாஹ் தான். எதை தரணும், எப்ப தரணும், எவ்வளவு தரணும் எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொல்லி காமிக்கிறான், வஜஅல்னா லக்கும், உங்களுக்காக வேண்டி நாம் ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, வஜஅல்னா லக்கும், உங்களுக்காண்டி நாம் ஆக்கியிருக்கிறோம், ஃபீஹா, இந்த பூமியில, முஆயிஷத்தன், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் ஆக்கியிருக்கிறோம். இந்த வார்த்தையில ரிஸ்க் என்பதற்கு அர்த்தத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ரிஸ்க் நம்ம அழகாக புழங்கிட்டு இருக்கிறோம்.
அதிகபட்சமா என்ன சொல்லுவோம் ரிசுக்கு அர்த்தம் நம்ம கேட்டா சாப்பிடுற சாப்பாடுக்கு சொல்லுவோம் ரிசுக்கு அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றதாக்க பொருளாதாரத்துக்கு சொல்லுவோம். அது மட்டும் ரிசுக்கினுடைய அர்த்தம் அல்ல. ரிசுக் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுவதை போல வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆயிஷா, இந்த உலகிலே மனிதனுடைய வாழ்வுக்காக வேண்டி எதையெல்லாம் அல்லாஹ் செஞ்சிருக்கிறானோ எல்லாமே ரிசுக்கு தாங்க. எல்லாமே ரிசுக்கு தான். மனிதன் சுவாசிக்கக்கூடிய காற்றும் ரிசுக்கு, மனிதனுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தமும் ரிசுக்கு, மனிதனுடைய உறுப்புகள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ் தந்த ரிசுக்கு, மனிதன் பயன்பாட்டிற்காக வேண்டிய வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய ரிசுக்கு. அது சூரியனா இருக்கட்டும், வானமா இருக்கட்டும், நட்சத்திரமா இருக்கட்டும், நிலவா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், பூமியில வளர மண்ணா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உலகம் முழுக்க வாழ்வுக்கான நான் படைத்திருக்கிறேன். யாருடைய வாழ்வுக்கு? உங்களுடைய வாழ்வுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆயிஷா, இந்த உலகத்துல வாழ்வுக்காக நம்ம ஆக்கியிருக்கிறோம் உங்கள் எல்லோர்களுக்காக வேண்டி எல்லாத்தையும். வானத்திலிருந்து மழை பொழிதுனீங்களேன், அதுவும் ரிசுக்கு. வெயில் அடிக்கிறீங்களேன், அதுவும் ரிசுக்கு. பனி பொழிதுனாக்க அதுவும் ரிசுக்கு. மனிதனுடைய பயன்பாட்டிற்கு எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் ரிசுக்கு. அந்த ரிசுக்கை எப்ப எவ்வளவு, நம்ம இன்னைக்கு வெயில் வந்துருச்சுனாக்க 104 டிகிரி அடிக்குதுப்பா, 105 டிகிரி அடிக்குது. அடுத்த வாரத்துல வந்து சித்திரை வெயில் ரொம்ப கடுமையா இருக்கும். நம்ம இன்னைக்கு அளவு வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் எவ்வளவு அடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த அளவை நிர்ணயித்திருப்பது யாருங்க? அல்லாஹ். ஒரே சூரியன் தமிழ்நாடு மட்டும் ஒரு மாநிலத்தை மட்டும் கணக்கு பற்றி வாங்களேன், எத்தனை மாவட்டங்கள் இருக்கோ எல்லா மாவட்டத்திலும் வேறு அளவு. ஒரே சூரியன் தான், ஆனா சூரியனுடைய கதிர்வீச்சுகளுடைய தாக்குதல் உஷ்ணம் எவ்வளவு இருக்குங்க? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. மழை பொழிவு காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை பொழியும். அந்த மழை ஒரே நேரத்தில் பல பகுதியில் பெய்யுங்களேன், அதுல கூட அளவு இருக்கும். இங்க இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, அங்க அத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, இங்க வெள்ளமா ஓடுது. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா எதுவெல்லாம் மனிதனுடைய பயன்பாட்டிற்காக ஆக்கியிருக்கிறானோ, அது பொது உடைமையாக இருந்தாலும் சரி, அல்லது அவனவனுடைய கட்டுக்குள் அவனவனுடைய உரிமைக்கு உரியதாக ஆக்கியிருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வுடைய ரிசுக்கு தான். ரிசுக் என்று சொன்னால் மனிதனுடைய பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் பெயர் ரிசுக். அந்த ரிசுக்கை தருவதற்கு தகுதி உள்ளவன் யாருங்க? அல்லாஹ் மட்டும்தான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை எறும்புட பேசலாம். ஒரு தடவை யார்கிட்ட பேசுறாங்க? எறும்புட பேசுறாங்க. எல்லா ஜீவராசிகளுடைய பாஷையும் தெரிந்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்படி ஒரு தடவை பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னாக்க, உனக்கு ஒரு மாத காலத்திற்கு உனக்கு என்ன ரிசுக்கு போதுமானதுன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த எறும்பு சொல்லுது, ஒரு கோதுமை பருக்க இருக்கு, ஒரு கோதுமை பருக்க, அது எனக்கு போதும் அப்படிங்கிறது. ஒரு மாசத்துக்கு அதுதான் எனக்கு சாப்பாடு. சுலைமான் அந்த எறும்பையும் பிடிச்சாங்க, ஒரு கோதுமையும் எடுத்தாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டாங்க. நீ இங்கதான் இருக்கணும், இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு. ஒரு மாதம் ஆச்சு. அந்த எறும்பு இருக்கிற இடத்துல பார்த்தாக்க, எறும்பு பாதி கோதுமை தான் சாப்பிடும். என்னங்க? பாதி கோதுமை தான் சாப்பிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஒரு கோதுமை சாப்பிடுவோம்னு சொன்ன ஒரு மாசத்துல பாதி தான் சாப்பிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த எறும்பு சொன்ன பதில் வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தனை நாள் ரிசுக்கு தரக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வுடையதுன்னு சொல்லி நான் நம்பி இருந்தேன்.
இடையில குறுக்க புகுந்து நான் தான் ரிசுக்கு தருவேன் என்று சொல்லி நீ பொறுப்பை ஏற்றுக்கொண்டீங்க. இப்போ இருப்பது ஒரு கோதுமை, இதை முழுசா இந்த மாசத்துல சாப்பிட்டு முடிச்சிருந்தா அடுத்ததுக்கு நான் என்ன செய்வேன்? நீங்க தருவீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, அதனால சேமிச்சு வச்சுக்கிட்டேன்னு எறும்பு சொல்லிச்சான். அல்லாவா இருந்தாக்க நேரத்துக்கு நேரம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். மனிதனுடைய கட்டுப்பாட்டுல வரும்போது அந்த சின்ன ஜீவனா இருக்கக்கூடிய எறும்புக்கு பயம் வருது, இவர் தந்திருக்கக்கூடிய ரிசுக்கு இதோட நிப்பாட்டி வரா, இன்னும் தருவாரா? அல்லாட்ட கேட்டு வாங்கலாம், இவர்கிட்ட எப்படி கேட்டு வாங்குறது? அல்லாஹ் தயால குணம் கொண்டவன், இந்த மனிதன் நம்மளை கோவப்பட்டு ரிசுக்கு கொடுக்கலன்னா அப்படின்ட்டு யோசனையெல்லாம் எறும்பு செஞ்சிருக்கு. அப்படியே செய்து அந்த வரலாறு வரும். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில பல பாடங்கள் அதில் கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய விலங்கா இருக்கக்கூடிய, பெரிய உயிரினமா இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை தேடி போறாங்க. அது எனக்கு திமிங்கிலம். உலகத்திலேயே இன்றைய கண்டுபிடிக்க வரைக்கும் பெரிய உயிரினம் அப்படின்னு சொன்னாக்க கடல்ல இருக்கக்கூடிய திமிங்கிலம் மாதிரி ஒரு நாள் பெரிய ஜீவராசி தான். அந்த மீன் போய் ஒருத்தர பேசுறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு ஒரு நாளைக்கு ரிசுக்கு அல்லாஹ் எத்தனை தடவை தரான்? எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அல்லாஹ் தரான். அந்த திமிங்கிலம் சொன்ன வார்த்தை என்னங்க? எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அல்லாஹ் தஆலா ரிசுக்கு தரான், நான் வயிறு நிறைஞ்சு இருக்கிறேன். சரி, அப்படி எவ்வளவு ரிசுக்கு உனக்கு கிடைக்கும்? எனக்கு ரிசுக்குங்கிறது கடல்ல இருக்கக்கூடிய பூச்சிகள், அதே மாதிரி கடல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள். மீனை திங்கும்ல, அவன் பார்த்துருக்கோமா இல்லையா? மீனை திங்கும். கடல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விலங்கு திமிங்கலம். அது சொல்லி காமிக்குது, எனக்கு அன்றாட தேவைகளுக்கு உண்டான உணவு கடல்ல அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். நான் எங்கேயும் தேடி அலையணுங்கிற அவசியம் இல்லை, பக்கத்துலயே வச்சிருக்கிறான். ஒரு நாளைக்கு 70,000 சின்ன மீன்களை நான் சாப்பிடுறேன். என்னங்க ஒரு திமிங்கலம் அது சொல்லக்கூடிய விஷயம், ஒரு நாளைக்கு 70,000 சின்ன மீன்களை எனக்கு உணவாக அல்லாஹ் தஆலா தருகிறான், நான் சாப்பிடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு மாதத்துக்கு ஒரு கோதுமையை சாப்பிடக்கூடியதாக எறும்பையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒரே நாள்ல 70,000 மீன்களையும் சாப்பிடக்கூடிய அளவிற்கு உண்டான திமிங்கலத்தையும் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். ரெண்டுக்கும் அல்லாஹ் தஆலா தட்டு தடுமாறம் இல்லாமல், தடை இல்லாமல் ரிசுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இது அல்லாஹ் தஆலா ரிசுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வல்லமை உள்ளவன், மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ளவன் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்களாம். அழகான துவா, நம்மளும் அதை கேட்கணும், நம்மளும் அந்த துவாக்களை கேட்கணும். ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்கான ரிஸ்கி ஃபிஸ் ஸமாஇ ஃபஅன்ஸில்ஹு, எனக்கு தேவையான ரிஸ்கை வானத்துல நீ வச்சிருந்தா அதை இறக்கி கொடு. யார்கிட்ட கேட்கிறாங்க? சுலைமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செய்வாங்களாம், இன்கான ரிஸ்கி ஃபிஸ் ஸமாஇ ஃபஅன்ஸில்ஹு, வானத்துல என்னுடைய ரிஸ்கை நீ வைத்திருந்தா அதை இறக்கி கொடு. வைன்கான ரிஸ்கி ஃபில் அர்லி ஃபஹ்ருஜுஹு, பூமியில நீ எனக்குள்ளான ரிஸ்கை வச்சிருந்தா, பூமிக்குள்ள என்னுடைய ரிஸ்கை நீ வைத்திருந்தால் ஃபஹ்ருஜுஹு, அதை வெளியில கொண்டு வா. ஏன்னா மனிதனால வானத்துக்கு எடுக்க முடியாதுல்ல, பூமிக்குள்ள போய் ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல. அவ்வளோ தயால குணம் கொண்டவன் அல்லாஹ். ரிஸ்கை நம்ம கேட்கும் போது தேவைப்படக்கூடிய சமயத்துல கொடுத்து மகிழக்கூடியவன் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்கிறாங்க, வார்த்தைகள் வருகிறது, இன்கான பைதன் ஃபகர்ரிபுஹு, பூமியிலேயே எனக்கு உண்டான ரிஸ்கை நீ வெளியில கொண்டு வந்தாலும் அது என்னை விட தூரமாக இருக்குமையானால் ஃபகர்ரிபுஹு, அது எனக்கு பக்கத்துல கொண்டு வா. என் ரிஸ்க்கு தூரமா இருக்குனாக்க அதை என்னால பெற்றுக்கொள்ள முடியாது, நான் அனுபவிக்க முடியாது. ஃபகர்ரிபுஹு, அதை பக்கத்துல கொண்டு வா. வைன்கான கசீரன்,
எனக்குன்னு நீ தந்த ரிசுக்கு அதிகமா இருக்கு, எண்ணிக்கையில அளவுல அதிகமா இருக்கு, அப்படி விட்டுறாத. ஃபபாரிக் லஹு, அதற்கு நீ பரக்கத் செஞ்சு கொடு. சும்மா எண்ணிக்கையில் அதிகத்தை காட்டி பிரயோஜனம் இல்லாம ஆக்கிறாத, பரக்கத்தான முறையில கொடுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அல்லாஹ்வுத்தாலா அப்படித்தான் கொடுத்துட்டு இருக்கலாம். வானத்திலிருந்து கீழே இறக்கி வைக்கிறான், பூமிக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வரான், தூரமா உள்ளத பக்கத்துல கொண்டு வரான். காய்கறி கடைக்கு போறீங்க, ஒரு தக்காளியை விலை பேசினீங்களேன், அவர் தக்காளி 2 ரகத்தை வச்சிருப்பாரு. இது ஒரு ரகம், அது ஒரு ரகம். இது மேட்டுப்பாளையம் தக்காளி பாரு, இது பெங்களூர் தக்காளி பாரு. ரெண்டுக்கும் சின்ன சின்ன டிஃபரெண்ட் இருக்கும். பெங்களூர் எங்க இருக்கு, மேட்டுப்பாளையம் எங்க இருக்கு? ஆனா காலையில் நம்ம நிக்க போறது எங்கங்க? காய்கறி கடை. நம்ம ஊர்ல இருக்கிற காய்கறி கடையில, நம்ம தெருவில் இருக்கிற காய்கறி கடையில. எங்க இருக்கிறதுக்கு அல்லாஹ் எங்க கொண்டு வந்து சேர்க்கிறான்? நமக்கு மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையான உணவை அவரவர்கள் இருக்கிற இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். யாருக்கோ எப்படியோ ஏதோ பிரயோஜனம், யாருக்கோ லாபம், ஆனா நமக்கு ஒரு லாபம். நம்மளோட ரிஸ்க் நம்மளை தேடி வருது, பக்கத்துல வருது. பரக்கத்தான முறையில நிறைய இருந்தாலும் அதுல பரக்கத்து இருக்கணும், நிறைய இருந்தாலும் அதுல பரக்கத்து இருக்கணும். இது எல்லாம் ஸல்லல்லாஹு அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு வாங்குறாங்க. ஏன்னா ரிஸ்க் தரக்கூடியது யாருங்க? அல்லாஹ்ங்கிறதுனால அல்லாஹ்ட்ட எவ்வளவு விஷயங்களை கேட்டு நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? எந்த நேரத்திலும் எந்த ரிஸ்க் தேவைப்பட்டாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. அது வானத்துல இருந்தா அல்லாஹ் கீழே இறக்கி வைப்பான், பூமிக்குள்ள இருந்தாலும் மேல கொண்டு வருவான், தூரமா இருந்தாலும் பக்கத்துல கொண்டு வருவான், அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு பரக்கத்தா உங்களுக்கு தருவான். நபியுடைய வார்த்தைகள். அதே மாதிரி லா மானி லிமா அஅதைத, நீ கொடுக்க நினைத்ததை யாராலையும் தடுத்து விட முடியாது யா அல்லாஹ். நீ கொடுக்க நினைத்ததை யாராலையும் தடுத்து விட முடியாது. நீ தடுக்க நினைத்ததை யாராலையும் கொடுத்து விட முடியாது. இது சாப்பாடு மட்டும் இல்லைங்க, எல்லாமே மனிதனுடைய பயன்பாட்டுக்கான எதுவெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் உள்ளடக்கி ஸல்லல்லாஹு துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், நீ கொடுக்க நினைத்தது யாராலையும் தடுக்க முடியாது, நீ தடுக்க நினைத்தது யாராலையும் கொடுத்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய ரிஸ்க் இருக்க மனிதனை சூழ்ந்து இருக்கு. ரிஸ்க் இல்லாத மனிதன் உலகத்துல கிடையாது, ரிஸ்க் இல்லாத ஜீவராசிகள் உலகத்துல கிடையாது. அவன் தான் சிறந்த ரிஸ்க் உடையவன். இப்ப நம்மளுடைய தேவைகள் எல்லாம், உதாரணமா தொழுகை இருக்குங்க, தொழுகை இருக்குல்ல, அதே மாதிரி ரமலான் காலங்கள் அல்ஹம்துலில்லாஹ் கூடுமான அளவுக்கு நம்ம எல்லாம் அமல் செஞ்சிருக்கிறோம். சில பேர் ரமலான்லயும் நோன்பு வைக்கிறது இல்லை. எத்தனையோ பேர் தொழுகையே தொழுறது கிடையாது. இப்ப ரமலான்ல ஏதோ தொழுதுறாங்க, மற்ற நேரத்துல தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது. ரமலான் காலத்துல இன்னும் இதே மாதிரி அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள்ல நிறைய குறைகள், நிறைய விடுபட்டு போயிடுச்சு. காரணம் கேட்டாக்க, வேலையில இருந்தேன், என் பொழப்ப பார்க்க போயிட்டேன், வியாபாரத்துல இருந்தேன், அதே மாதிரி விவசாயத்துல இருந்தேன், இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள். இப்ப நமக்கு இங்க சொல்லப்படக்கூடிய வசனங்கள் இருக்குல்ல, வல்லாஹு கைரு ராசிகின், ரிஸ்க் தரக்கூடியவன்ல சிறந்தவன் யாருங்க? அல்லாஹ். ரிஸ்க் தரக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்கிட்ட. அல்லாஹ்வை நாடி வராம எங்கேயோ போய் நிக்கிறோம், எங்கேயோ போய் நிக்கிறோம். ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சா நமக்கு சாப்பாடு நினைக்கிட்டு 10 ரூபாய் கிடைக்கிறதுக்கு வழியில தேடி போயிட்டு இருக்கிறோம். அந்த வழி முயற்சி ஒரு பக்கம் இருக்கணும். அந்த முயற்சி எதன் அடிப்படையில் இருக்கணுங்க? அல்லாஹ் மேல ஒரு நம்பிக்கையில இருக்கணும். அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்தாக்க தொழுகை விட மாட்டோம்ல. அமல்களுடைய சிறப்புன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று இருக்கும். அமல்களுடைய சிறப்புன்னு சொல்லி ஒரு புக்கு. அதுல தினசரி
கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு தொழுகையாளியை பத்தி ஒரு சம்பவம் எழுதியிருப்பாங்க. தினசரி கூலியாள், தினசரி கூலி வாங்கிட்டு குடும்பத்தை நடத்தக்கூடிய கூலியாள். அவருக்கு என்னங்க வேலை அப்படின்னாக்க, மார்க்கெட்ல நிற்பாரு. எங்க நிற்பாரு? கடத்தரு மார்க்கெட்ல நிற்பாரு. அங்க ஜாமான்களை வாங்கிக்கிட்டு தூக்க முடியாம, பாரத்தை சுமக்க முடியாம, அதை கொண்டு போறதுக்கு வழி இல்லாம இருப்பாங்கல்ல. இப்ப நம்ம எல்லாம் நம்முடைய காலத்துல ஆட்டோ கொண்டு வராங்க, அதே மாதிரி டெலிவரி லாரி வருது. இப்ப இந்த மாதிரியான சூழல்ல அந்த மனிதர் மார்க்கெட்ல நிற்பாரு. யாராவது ஜாமான்களை நிறைய வாங்கிட்டு தூக்கிட்டு போக முடியாம இருந்தாங்கன்னாக்க அவங்க பொருள்களை தூக்கி சுமந்து கொண்டு போவார். எங்க போகணுமோ அங்க போய் இறக்கிட்டு அதுக்குண்டான கூலிகளை வாங்கிட்டு வந்து வீட்டுல சமைச்சு சாப்பிடுவார். இது அவருடைய வேலை. அந்த மாதிரி கூலி தொழிலாளி மார்க்கெட்ல இருந்து ஒரு ஜாமானை வாங்குறாரு, தலையில சுமந்துக்கிறாரு. ஜாமான் வாங்கினவரும் வராரு, இவரும் அதுல இருந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. மதியான நேரங்க, என்ன நேரம்? லொஹருடைய நேரம். பாங்கு சத்தம் கேட்டுச்சு, வழியிலேயே பாங்கு சத்தம் கேட்டுச்சு. பக்கத்துல ஒரு பள்ளிவாசலும் இருந்துச்சு. அந்த கூலியாளர் சொன்னாரு, நீங்க போங்க. யார்கிட்டங்க? பொருள் உடையவட்ட சொல்றாரு, நீங்க போங்க, நான் தொழுதுட்டு கொண்டு வந்து தரேன். அப்ப அவர் சொன்னார், நான் உன்னை எப்படி நம்புறது? அப்பனா என் கூட நீங்க தொழுதுட்டு என் கூட சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. ஜாமா வாங்கினவரும் தொழுதாரு, தூக்கி வந்த அந்த கூலிக்காரரும் தொழுதாரு. தொழுத பிறகு ஜாமா வாங்கினார் பாத்தீங்களா, அவரோட மனசுல ஒரு மாதிரியான மாற்றம். நம்மளும் தொழுதுட்டோம், இவரை காரணமா வச்சு நம்மளும் தொழுதுட்டோம் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு லேசான ஒரு சந்தோஷம். ஏன்னா வணக்கம் செஞ்சாலும் ஒரு திருப்தி கிடைச்சிரும்ல, அது அவருக்கு கிடைச்சிச்சு. மனசுல நினைச்சுக்கிட்டே போறாரு. நேரா வீட்டுல போன உடனே இவருக்கு நல்ல சாப்பாடு தந்து கண்ணியப்படுத்தணும்னு நினைச்சிட்டு போறாரு. வீட்டுக்கும் போயாச்சு. போன பிறகு கூலிக்காரரை உள்ள கூட்டு உட்கார வச்சு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு வலுக்கட்டாயம் பண்றாரு. அப்ப கூலி தொழிலாளர் சொன்னாரு, இல்ல நான் நோன்பு வச்சிருக்கிறேன். என்ன சொன்னாரு? லொஹர் நேரம், மதியான நேரம், நான் நோன்பு வச்சிருக்கிறேன். அப்போ அவருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். ஒரு தொழுகையாளி நினைச்சு சந்தோஷப்பட்டோம், இப்ப நோன்பு வர வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா நீங்க நோன்பு திறக்கிற சமயத்துல இருந்து நோன்பு திறந்துட்டு தான் போகணும்னு அங்கேயே தங்க வச்சுட்டாங்க. நோன்பு திறக்கிற வரைக்கும் தங்கி இருக்கிறாரு. நோன்பு திறக்கிறதுக்காக சாப்பாடுலாம், இஃப்தாருடைய உணவுகள்லாம் தரப்படுது. அசரு தொழுறாரு, இஃப்தாரு நோன்பு திறக்கிறாரு, மகரிப தொழுறாரு. மகரிபுக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி வர்றாரு. அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய இடத்துக்கு வர்றாரு. அன்னைக்கு மறுநாள் காலையில எந்த வீட்டுக்கு ஜாமான வாங்கிட்டு போனாரோ, தூக்கிட்டு போனாரோ, அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெண்ணு, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை புள்ள. அந்த பிள்ளைக்கு கால்லாம் முடியாம இருந்துச்சு. பிறவி நோயும்பாங்கல்ல, சூம்பி போன கால் மாதிரி இருந்துச்சு. அந்த புள்ள நல்லா நடந்து வருது. அந்த புள்ள நல்லா நடந்து வருது. அந்த வீட்டுக்காரங்க ஒரே ஆச்சரியம், என்னம்மா அது கால் மாறியா இருக்கும்னா இன்னைக்கு நல்லா நடந்து வரிய. நேத்து நோன்பாளியாக உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார்ல, அவர் எனக்காண்டி துவா செஞ்சாருங்க, அதுல இந்த கால் சரியா போச்சு அப்படின்னாங்க. அவர் துவா செஞ்சாரு, இந்த கால் எனக்கு சரியாயிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய சன்மானங்கள், அதுல ரிஸ்க்கு எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? அதாவது உணவையும் தந்துருச்சு, கண்ணியத்தையும் தந்துருச்சு, மேற்கொண்டு மேற்கொண்டு இன்னும் பெயர் வாங்கி தருது. நீங்க நம்மள்ட்ட அந்த தொழுகை இல்லை, அந்த நிரப்பமான அமல் நம்மள்ட்ட இல்லை. அதனால ரிஸ்க்கு நிறைய கிடைச்சாலும் பரக்கத்து இல்லாம இருக்கு. அல்லாஹ் ரிஸ்க்கை தருகிறான், தராமல் எந்த ஜீவராசியும் கிடையாது. ரிஸ்க்கை அனுபவிக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கு முறையான முறையில வணக்கம் செய்யணுமா இல்லையா? அந்த வணக்கம் செய்யலைன்னா இந்த ரிஸ்க்கினுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காமிப்பாங்க, இந்த பறவைகள் இருக்குல்ல, பறவைகள்
தன்னுடைய கூட்டிலிருந்து காலையில கிளம்பி போகும். தான் மட்டும் இல்ல, தான் முடிச்ச உடனே ஒரு மாதிரியான சத்தங்களை கொடுத்து கூட இருக்கக்கூடிய எல்லா பறவைகளையுமே தயார் செய்து கொண்டு ஒன்னா சேர்ந்து அப்படியே பறக்கும். காலையில பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்குலாம். காலை நேரத்தில் அழகா பறந்து ஒன்னோட ஒன்னா சேர்ந்து போயிட்டே இருக்கும். எங்கெங்க போவோம்? எங்க போவோம்? அந்த பறவைலாம் உணவை தேடிக்கொண்டு போயிட்டே இருக்கு. சாயங்காலம் தான் தன்னுடைய கூட்டுக்கு திரும்பி வரும். அதை நீங்க பார்த்திருப்பீங்க. சாயங்காலத்திலே அப்படியே வரிசையா வரும், அணி அணியா வரும். எப்படிங்க வருவது? காலையில பசியோடு போகுது, மாலையில வயிறு நிரப்பமான முறையில் திரும்பி வருகிறது. சல்லால் சொல்லி காப்பாங்க, இது முழுக்க முழுக்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு கூட்டை விட்டு போகுது. கூட்டுக்கு திரும்பும் போது அல்லாஹ் அதுக்கு நிரப்பமான உணவை கொடுத்து திருப்புகிறான். அந்த மாதிரி சிந்தனை நமக்கு வரணும். அந்த மாதிரி சிந்தனை செய்யுங்க நமக்கு. எனக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் தந்திருக்கிறான். அந்த ரிஸ்க் எப்பொழுதும் தரக்கூடிய அல்லாஹ் தான். இன்னைக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் தான், நாளைக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் தான், எப்பொழுதும் ரிஸ்க் தரக்கூடிய அல்லாஹ் தான். என் கையில இந்த உணவு இருக்கு, இந்த உணவு எனக்கு தான் அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. என் கையில இந்த ஒரு உணவு இருக்கு, இது எனக்கு தாங்கிறது நிச்சயம் கிடையாது. ஆசையா பார்த்துக்கிட்டே இருப்போம். வேற யாருக்கும் அந்த ரிஸ்க் போகும். வேற எங்கிருந்தோ ஒரு ரிஸ்க் நமக்கு தேடி வரும். ஆக எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. அதனால ரிஸ்கை தேடுகிறோம், ரிஸ்கை சம்பாதிக்கிறோம் அடிப்படையில எங்கெங்கேயோ போய் அலையிற சமயத்துல வணக்கங்களை விட்டுட்டோம்னு சொன்னாக்க அதுல பரக்கத்து கிடைக்காது. பரக்கத்தான ரிஸ்க் வேணும், அதாவது பாக்கியமான ரிஸ்க் வேணும், முசீபத்தான ரிஸ்க் நமக்கு வேணாம் அப்படின்னாக்க அல்லாஹ்வை நினைத்து கொண்டு அந்த ரிஸ்கை சம்பாதிக்க தயாராகணும். ரிஸ்க்குன்னு சொன்னாக்க அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்களாம். அலி ரலியல்லாஹு யாருன்னு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன். அது எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும் சஹாபாக்கள்லயே கல்வியிலும் சிறந்தவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ரிஸ்கை பத்தி எங்களுக்கு ஒரு சொல்லித்தாங்களேன், ரிஸ்கை பத்தி எங்களுக்கு ஒரு சொல்லித்தாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறாங்க, ரிஸ்க் வந்து 2 வகைப்பா. ரிஸ்க் எத்தனை வகையா? 2 வகை. ஒண்ணு நீ தேடி தேடி போகக்கூடிய ரிஸ்க். ரிஸ்க்ல 2 வகை. ஒண்ணு இல்லைங்க, நம்ம தான் அதை தேடி போகணும். இன்னொன்னு இருக்கு, அது ஒன்னே தேடி வரும். ஒண்ணு ரிஸ்கை தேடி நீங்க போகணும், இன்னொன்னு ரிஸ்க் உங்களை தேடி வரும். இந்த 2 வகையான ரிஸ்க் தான் மனிதன் அனுபவிக்கக்கூடியதுன்னு சொன்னாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. சொல்லிட்டு கூட கொஞ்சம் விளக்கமும் சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது உங்களை தேடி வரக்கூடிய ரிஸ்க் இருக்குல்ல, நீங்க கண்டு காணாமல் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான ரிஸ்க் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேர்ந்தே தீரும். நீங்க உழைப்பே செய்யல, முயற்சியே செய்யல, எந்த பக்கம் அசையல, ஆனா உங்களுக்கு சேர வேண்டிய உணவு, உங்களுக்கு சேர வேண்டிய ரிஸ்க், உங்களுக்கு தேவையான பயன்பாடு எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இது என்னது? ஃபலுலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில கிடைக்கக்கூடிய ஒன்று. அது கூடவும் இருக்கலாம், குறைச்சலும் இருக்கலாம். இன்னொன்னு இருக்கு, நீங்க தேடி போறது. இது நீங்க செய்யக்கூடிய முயற்சியின் அடிப்படையில இருக்கு. ரிஸ்கை தேடி நீங்க போறீங்கன்னா அது முயற்சி நீங்க செய்யறீங்கன்னு அர்த்தம். வேலைகள் இருக்கு, தொழில் இருக்கு, இந்த மாதிரி நீங்க ரிஸ்கை தேடி போறீங்க. அந்த மாதிரி போற சமயத்துல முயற்சி செஞ்சதுக்காக வேண்டியே அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்துருவான். முயற்சி செஞ்சதுக்காக வேண்டி பகரமே அல்லாஹ் என்ன செய்வாங்க? ரிஸ்கை கொடுத்துருவாங்க. குர்ஆன்ல இதுக்கு ஆயத்து இருக்கு, 2க்குமே வசனங்கள் இருக்கு. அல்லாஹ் தஆலா ரிஸ்கை தேடாத மனிதனுக்கும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவன், ரிஸ்கை தேடி முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நிரப்பமான பகரத்தை கொடுக்கிறான். 2மே மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காமிப்பாங்க. ஒன்னு தேடி போறது, ஒன்னு தேடி வருவது. தேடி போறது உன்னுடைய முயற்சி, முயற்சிக்கு பகரத்தை அல்லாஹ் தஆலா கண்டிப்பா தருகிறான்.
தேடி வருவது அல்லாஹ்வுடைய கிருபை. அது நீங்க எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சேரும். உதாரணமா கருவறையில புள்ள இருக்குல்ல, கருவறையில புள்ள, அதுக்கு உணவு தரணுங்கிற சிந்தனை அல்லாஹ்க்கு எப்படிங்க? சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு சுற்று ரத்த துளியாக இருந்ததை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து, அது வளர வளர தேவையான ரிஸ்கை கொடுத்து, சுப்ஹானல்லாஹ், எப்படி அல்லாஹ்வுத்தாலா வளர்க்குறான்? ஏதாவது முயற்சி செய்யறோமா? நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது முயற்சி செய்ய முடியுமா? ஒண்ணும் கிடையாது. கேட்காமலேயே தேடாமல் அல்லாஹ்வுத்தாலா கொடுக்கிறது. அதான் அல்லாஹ்வுடைய ஃபலுல். அல்லாஹ்வுத்தாலா கேட்பவர்களுக்கும் தரக்கூடியவன், கேட்காமல் இருப்பவர்களுக்கும் தரக்கூடியவன், தேடுபவர்களுக்கும் தரக்கூடியவன், தேடாமல் இருப்பவர்களுக்கும் தரக்கூடியவன். அல்லாஹ்வுடைய ரிஸ்க் எப்படி மனிதர்கள் வந்து சேரும்? இப்ப நமக்கு தேவை என்னன்னாக்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். படைச்சவன் கண்டிப்பா ரிஸ்க் தருவான். மௌலூதுல ஒரு வார்த்தை வரும், மௌலூது கிதாபுல ஒரு வார்த்தை, அல்லாஹு காலிகுனா அல்லாஹு ராசிகுனா. அல்லாஹுதான் எங்களை படைத்தான், அல்லாஹுதான் எங்களுக்கு உணவளிக்கிறான், ரிஸ்க் தருகிறான். ரிஸ்க்னா உணவு மட்டுமல்ல, மனிதனுடைய பயன்பாட்டுக்கு எதுவெல்லாம் தேவைப்படுமோ எல்லாமே ரிஸ்க். அந்த ரிஸ்கை தருவது அல்லாஹ்ங்கிற நம்பிக்கை நம்மளோட மனசுல வந்தா மட்டும்தான் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியானவர்களை செய்ய நமக்கு முடியும். சஹாபாக்கள், நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டின்னு வாழ்ந்தாங்கல்ல, இருந்தும் அல்லாஹ்வுத்தாலா அவங்களுக்கு தேவையான ரிஸ்கை கொடுக்கலையா இல்லையா? அதான் நம்பிக்கை, அல்லாஹ் மேல நம்பிக்கை. அல்லாஹ்வுத்தாலா சிறந்த ரிஸ்க் தரக்கூடியவன், அவனுக்கு தெரிவர் யாரும் கிடையாது. சரி, இதே ரிஸ்க் சமயங்கள் நமக்கு தடைப்படுமே. அல்லாஹ் ரிஸ்க் தரக்கூடியவன் தான், தயாலகுணம் கொண்டவன் தான், கேட்காம கூட தரக்கூடியவன் தான். இருந்தாலும் சில சமயங்கள் அல்லாஹ்வுத்தாலா இந்த ரிஸ்கை நம்ம தடுக்கிறான், நம்ம அனுபவிக்க முடியாம அல்லாஹ்வுத்தாலா தடுத்துறான். எப்பங்க? எப்பன்னு சொல்லுங்க, சிந்தனை செஞ்சு பாருங்க. எப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்க் அல்லாஹ்வுத்தாலா நமக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதும், நம்ம அனுபவிக்க வேண்டிய ரிஸ்கை நம்ம அனுபவிக்காமல் போவதும் எப்போ? இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க ஒரு செய்தி. அதாவது காலை நேரத்துல முழிச்சிடணுங்க, காலை நேரத்துல தூங்குனாக்க ரிஸ்க் தடைப்பட்டு போய், காலை நேரத்துல முழிச்சிடணும். காலை நேரத்துல தூங்கிட்டா ரிஸ்க் தடைப்பட்டு. தமிழ்ல சுருக்கமா ஒரு வார்த்தையை அழகா சொல்லி காமிப்பாங்க, காலை தூக்கம் உணவை தடுக்கும்பாங்க. ரிஸ்க்கு உணவுங்கிற அர்த்தம் வச்சு சொல்லியிருப்பாங்க. காலை தூக்கம் உணவை தடுக்கும், காலை தூக்கம் ஆரோக்கியத்தையும் தடுக்கும். நீங்க மருத்துவர் சொல்லக்கூடிய செய்தியா தானே, காலைல முழிங்க, காலை காற்றை சுவாசிங்க, காலை நேரத்துல வெயில நீங்க அனுபவிங்க சொல்றாங்களா இல்லையா? மனிதன் சுகமாக இருப்பதற்கு காலை நேரம் ரொம்ப தேவையானது. நபியோட துவா கூட இருக்குங்க, நபியோட துவா கூட இருக்கு, அல்லாஹ் பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அவர்களுடைய அதிகாலை நேரத்தில் நீ பரக்கத் செய்வாயாக ஸல்லல்லாஹு துவா செஞ்சிருக்காங்க. அது நபியோட துவா வேணும்னாக்க என்ன செய்யணுங்க? காலை நேரத்துல முடிச்சிடணும். தூங்குறதுக்கு நேரங்கள் நிறைய இருக்கு. இப்ப லீவ்லாம் விட்டாச்சு, பிள்ளைங்களுடைய நேரத்துக்கு கலப்பணுங்கிற செய்திலாம் தேவையில்லை. அதனால எல்லோரும் சேர்ந்து காலைல முடிச்சுட்டு சுபுலாம் தொழுதுட்டு ஓத வேண்டிய ஔராதுகளை எல்லாம் ஓதிட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம். வெயில் கடுமையா இருக்கு, வீட்டுக்குள்ளே உட்காருங்க, ஒரு 11 மணி உச்சி நேரத்துல தூங்குங்க. அந்த தூக்கம் சுன்னத்தான தூக்கம் கூட. ஆனா என்ன செய்யணுங்க? காலையில முடிச்சிடணும். காலையில தூங்குறது தரித்திரத்தை கொடுக்கும். குறிப்பா சொல்வதா இருந்தாக்க இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி வார்த்தையின் பிரகாரம் ரிஸ்கை தடுத்துரும், ரிஸ்கை தடுத்துரும். அதனால அல்லாஹ் தஆலா தயால குணம் கொண்டவன், ரிஸ்க் தருவதில சிறந்தவன். வல்லாஹு கைரு ராசிகின், இந்த வார்த்தை குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல தான் வருது. வல்லாஹு கைரு ராசிகின் வார்த்தை குர்ஆன்ல ஒரே ஒரு தடவை தான் வருது, ஒரே ஒரு இடத்துல தான். சூரா ஜும்மாவுடைய கடைசி வரி அது. அதான்
அவ்வளோ பெரிய வார்த்தை அல்லாஹ் அழுத்தமா சொல்லி காமிக்கிறான். அந்த வார்த்தை நம்ம மனசுல பதியணும். ரிஸ்க்கு அல்லாஹ் தருவதற்கு பொறுப்பு, வேற யாராலையும் தர முடியாது. நம்முடைய புகாவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றவங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய கணவனாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய பிள்ளைகளுடைய சம்பாத்தியமா இருந்தாலும் சரி, எதுவுமே நமக்கு நிரப்பத்தை தராது. யாரு தாங்க தரணும்? அல்லாஹ் தான். அல்லாஹ்வை நம்பி வாழணும். அதே மாதிரி ரிஸ்க் என்பது மனிதனுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி எதுவெல்லாம் இருக்குமோ எல்லாமே ரிஸ்க்காக இருக்கு. மனிதன் தேடி போறதும் ரிஸ்க் தான், மனிதனை தேடி வருவதும் ரிஸ்க் தான். அதனால அல்லாஹ் தஆலா உயிர் வாழ வைத்திருப்பது அல்லாஹ், படைத்திருப்பது அல்லாஹ், பரிபாலிப்பதும் அல்லாஹ், தேவையானதை தந்து மகிழ வைப்பதும் அல்லாஹ். இந்த அல்லாஹ்வை நம்பி வாழணும். அல்லாஹ் மீது நம்பிக்கை அசலா வந்துட்டு அப்படின்னாக்க அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம எல்லோர்களும் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹுக்கு மாற்றம் செய்யாமல் வணங்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் என்ன சொல்றானோ செயல்படுத்த ஆரம்பிச்சிரும். இந்த செயல், இந்த நிகழ்வு எப்போ நடக்குதோ அப்பதான் நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர்களாக, எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் நம்முடைய சமுதாயத்தின் ஆக்கியர்கள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த நம்பிக்கையின் பிரகாரமே காலமெல்லாம் வாழக்கூடிய நசீபையும், மௌத்துடைய நேரத்திலையும் அந்த அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்தவர்களாக வாழக்கூடிய மௌத்தாகக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.